அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் திருப்பி நம்ம ரொம்ப நாள் சென்று இன்றைக்கி மாட்டுத்தாண்டில் போய் காய்கறி வாங்கிட்டு வந்தேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைனால நான் வீடியோ போடல. மதியம் எடுத்த வீடியோ தான், ஈவினிங் தான் உங்களுக்கு வரும், இல்லை மதியானம் வரும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இன்றைக்கி வெண்டைக்காய் அன்னைக்கு ரேட்டு கூட இருந்துச்சு, 25 ரூபா கேஜி. பீட்ரூட் 30 ரூபா சொன்னாங்க ஒரு கிலோ, ஆனால் இடம் சூப்பராக போட்டாங்க. சேமங்கிழங்கு நான் 30 ரூபா ஒரு கிலோ 50 சொன்னாங்க, நான் 30 ரூபாய்க்கு போட்டாங்க. கருணுக்கிழங்கு கிலோ 40 ரூபா. இங்கே வரணும், முருங்கைக்காய் கிலோவே 50 ரூபா தான், சூப்பரானதாக இருக்குது. பச்சை மிளகா நான் எப்பயுமே கிலோ கணக்கில் வாங்கி வச்சுக்கிடுவேன். பூராமே மோர் மிளகா போட்டனால இங்கே பாருங்கள், இது இப்போ சீசனுக்கு வருது சீனி மிளகாண்டு, இது ஒரு கிலோ 40 ரூபா. அப்புறம் ரேடிஷ் என்ன சொல்கிறது, முள்ளங்கி கிலோ 30 ரூபாங்க. அப்புறம் கேரட் 50 ரூபா சொல்லிட்டாங்க கிலோ. அதனால் அதுக்கு மாற்றே இல்லை அப்படின்ட்டாங்க. அதனால் ஒரு கேஜி 50 ரூபா. கத்திரிக்காய் கிலோ 30 ரூபாங்க. அது போக என்னென்னா தக்காளி கிலோ 40 ரூபா. நான் வாங்குகிற கடையில் 30 ரூபான்னு 2.5 கிலோ அப்படியே நாங்கள் வாங்கிக்கிட்டோம். மாங்காய் சில இது என் பொண்ணுக்கு மெட்ராஸ்க்கு நான் கொடுத்து விட போகிறேன், அதனால மாங்காய் வாங்கினேன். அங்கே கொஞ்சம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ரேட்டும் கூட இருக்கிற மாதிரி இருக்குன்னா அவளுக்கு இது மொத்தமே 5 கிலோ மாங்காங்க. நான் பாதி வத்தல் போட போகிறேன். அவளுக்கு சும்மா 2 கிலோ மாங்காய் தான் கொடுத்து விடுவேன். வத்தல் போட போகிறேன். ஸ்வீட் கார்ன் அவங்களுக்கு தான் 2 பேருக்கும், என் பொண்ணுக்கு மருமனுக்கும் வாங்கியிருக்கேன் நான். அதே மாதிரி சேமங்கிழங்கு சேனக்கிழங்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து விடணும். அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் கிலோ 50 ரூபா போன தடவை வாங்கினது. இந்த தடவை 45 ரூபா தான் சொன்னாங்க ரியல் ப்ரைஸு. நாங்கள் 2 கிலோ வாங்கினோம், 2.5 கிலோ நின்றுச்சு. வாங்கினேன் 6 காய் இருந்துச்சு. போன தடவை வாங்கினதில் 2 காய் ஏமாந்து போயிட்டோம். அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு பார்த்திங்கன்னா பப்பாயா கிலோ 40 ரூபா சொன்னாங்க. இது 1.5 கிலோ கிட்ட இருந்துச்சு, அதனால் 60 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கினோம். குக்கும்பர் என் பொண்ணுக்கு வாங்கியிருக்கேன். இங்கே பாருங்கள், சூப்பரான பிஞ்சு. இந்த பழங்கள், இந்த வெள்ளரிக்காய் மெயினில் மாட்டுத்தாவணிக்குள்ளே போகணுன்னே ஒரு அண்ணா இருப்பாங்க. அடுத்த தடவை உங்களுக்கு நான் வீடியோ போட்டு விட்றேன். சூப்பராக இருக்கும். அவங்ககிட்ட ப்ரைஸும் ரொம்ப ரொம்ப கம்மி, 25 ரூபா தான். நான் சொல்லிட்டு போயிடுவேன், அவங்க எல்லாமே கேஜ் போட்டு அவங்க கட்டி என்ட்ரன்ஸ்லேயே நான் பையை கொடுத்துட்டு போயிடுவேன், அவங்க கட்டி வச்சுருவாங்க. 1 கிலோங்க. நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா போன தடவை நான் கொடுத்து விட்டேன், ஜூஸ் போட்டு குடிமா அப்படின்ட்டு. இப்போ 1/2 கிலோ மட்டும் எனக்கு வாங்கியிருக்கேன், என் பொண்ணுக்கு 1 கிலோ. இங்கே பாருங்கள், நெல்லிக்காய் அம்மா கிட்டேருந்து வாங்கினது போக இப்போ நம்ம பொண்ணு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா மாம்பழம் பார்த்தீங்கன்னா கிலோ 100 ரூபா சொன்னாங்க, எனக்கு 80 ரூபான்னு 2 கிலோ மாம்பழம் அந்த அண்ணா கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கும், டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்ட்டு. சப்போட்டோ ரொம்ப நாள் ஆச்சு நான் வாங்கி. ஸோ 1 கிலோ 50 ரூபா சொன்னாங்க, 40 ரூபான்னு கொடுத்தாங்க சப்போட்டோ பழம். மாங்காய் உள்ளுக்குள்ளே ரேட் என்னன்னா 30 ரூபா போட்டாங்க. இந்த அண்ணாட்ட 20 ரூபா சொல்லி அப்புறம் 15 ரூபா ரேட் விட்டாங்க. உண்மையிலேயே ரொம்ப கம்மியான ப்ரைஸு. 15 ரூபான்னு தான். நான் 5 கிலோ மட்டும் போதும், அப்புறம் கொஞ்சம் பழுப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி, வெயிலும் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா மெயினாக நான் போன காரணமே எங்கள் ஷாஷுக்காண்டி தான். இங்கே பாருங்கள், காட்டுறேன். இங்கே பாருங்கள், கருவேப்பிலை மட்டும் காசு தான் தரும், சும்மா தரமாட்டோன்ட்டாங்க. அப்புறம் அந்த அண்ணாட்ட கெஞ்சி கேட்டு கொஞ்சோன்னு கருவேப்பிலை வாங்கிட்டேன். புதினா ஒரு கட்டு 40 ரூபாங்க. அது என்னன்னு தெரியல, மழை நேரங்கிறனால இது ஒரு கட்டு 40 ரூபா சொன்னாங்க. எங்கள் ஷாஷுமாவுக்கு ஒரு கட்டு மல்லி 10 ரூபா தாங்க. முன்னாடியே தான் வாங்கினேன். இது ஒரு 10 ரூபா. இது நம்ம வீட்டுக்கு, ஒரு ஷாஷுமாவுக்கு. அவங்க அத்தா போன உடனே என் பிள்ளைக்கு மல்லிக்கீரை வாங்கணும், போனோடனே நாங்கள் வாங்கினதே ஃபஸ்ட்டு மல்லிக்கீரை தான். என் பிள்ளைக்கு வாங்கிடு அப்படின்ட்டாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வாங்கிட்டு வந்தது. மற்ற காய்கறிகள் நம்ம வாங்கலை, இதுதான் இப்போ வாங்கிட்டு வந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.